நம்ம இன்னைக்கு எப்படின்னு கேட்டீங்கன்னா 80% மருந்தோட செலவை வந்து நம்ம குறைக்க போறோம். 80% குறைக்க போறோம். ஆமாங்க, 80% குறைக்க போறோம். அதுக்கான ஐடியா நீங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, தண்ணியை வந்து குறைக்கணும். தண்ணி குறைக்கணுமா? தண்ணி குறைச்சா எப்படிங்க 80% வந்து மருந்து செலவு குறைக்கணும்னு நீங்க கேட்டீங்களா? ஆமாங்க, தண்ணியை குறைக்கணும். அதிகப்படியான ஈரப்பதங்கள் என்னன்னா நோயை வந்து ஏற்படுத்தும். இப்ப ஒரு சராசரியா ஒரு செடிக்கு வந்து பாத்தீங்கன்னா 30 to 20 செல்சியஸ்க்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாதகமான ஒரு காலநிலை, அவ்வளவுதான். இதுக்கு மேல, அதாவது 30 செல்சியஸ்க்கு மேல போக போக என்ன ஆகும்னா இலைப்பெண் தொந்தரவு அதிகமா இருக்கும். இந்த வெள்ளை பச்சை பூச்சி இதோடைய தொந்தரவு அதிகமா இருக்கும். இனப்பெருக்கல் ரொம்ப அதிகமா இருக்கும் இப்படி போனா. அதே வந்து இந்த 20 செல்சியஸ் கீழே வந்து ஒரு 12, 13, 14, 15 இந்த மாதிரிலாம் வந்துருச்சு அப்படின்னு என்ன கேட்டீங்கன்னா அதிகமான வந்து நோய் வந்துடும். அதாவது ரோஸ்ல வந்து லீஸ் ஸ்பாட், டவுனி மில்டியோ, ப்ளஸ் வந்து பவுட்ரி மில்டி இதெல்லாம் வருது இல்லையா? இதெல்லாம் வரதுக்கான மெயின் காரணமா இருக்கும். அது தக்காளியில் நுனிக்கருகள், அப்புறம் முன்கருகள், பின்கருகள், சாம்பல் நோய், அந்த காய் புள்ளி இதெல்லாம் வரதுக்கான காரணம் வந்து ஈரப்பதம் தான். சரி, அப்ப தண்ணியை வந்து எப்படி பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் விவசாயிங்க பெரும்பாலும் வந்து கேட்பாங்க, ஆனா இந்த மாதிரி இந்த நோய் இருக்குது, இதுக்கெல்லாம் மருந்து கொடுங்க அப்படின்னா வாங்கிட்டு போயிடுவாங்க. நான் சொல்லுவேன்னா, இது தண்ணியில தான் வந்துச்சு, அதனால நீங்க தண்ணி கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா அவர் என்ன பண்ணுவாரு, அப்படியே பிரதர் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பாருங்க இன்னைக்கு போய் தண்ணியை வந்து குறைச்சிருன்னு சொல்லி 3 நாள் மனுஷன் தண்ணி விட மாட்டார். செடிக்கு 3 நாள் தண்ணி விட மாட்டார். 4வது நாள் என்ன பண்ணுவார்னா 3 நாள் வந்து ட்ரையா இருக்குன்னு சொல்லி 4வது நாள் ஃபுல்லா தண்ணி போட்டுருவாரு. ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் தண்ணி போட்டுருவார். ஒரு செடியோடைய வேர் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு இருந்து இவ்வளவு அகலம் மட்டும் தான் இருக்கும். நீங்க நினைக்கிற மாதிரி 2 அடி 3 அடிலாம் இருக்கவே இருக்காது. தண்ணியை வந்து ஜாஸ்தி கொடுக்கும்போது என்ன ஆகும்னா அந்த பாத்தி எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அப்ப செடிக்கு பக்கத்துல அந்த சென்டர்ல போற அந்த வீதி எல்லாம் என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா ஃபுல்லா ஈராயிடும். அப்ப என்ன ஆகும்னா ஃபுல்லா ஈரம் இருக்கும் பொழுது அந்த 20 செல்சியஸ் கீழே வந்து 16, 17, 18க்கு அப்படி கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னா அந்த நோய் வரதுக்கான சாதகமான நிலை வந்து உருவாக்கிறோம். யாரு? நாம தான். தண்ணியில கண்டம். தண்ணியில கண்டத்தை வந்து இல்ல நமக்கு நாமளே சூனி வச்சுக்கிறது யாருன்னா விவசாயி தான். தண்ணி அதிகமா பயன்படுத்துறதுனால மருந்தையும் அதிகமா பயன்படுத்தி நோயில இருந்து காப்பாற்ற வேண்டியதா இருக்குது. அதனால இந்த விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். தண்ணியை வந்து எந்த மாதிரி மேலாண்மை பண்ணும் அப்படின்னு. அப்ப தண்ணி எப்படிதான் உள்ளாங்க நீங்களே சொல்லுங்க அப்படின்னா, சொட்டு நீர் உரம், சொட்டு நீர் வந்து போட்டிருக்கோம் அப்படின்னா நம்ம ஒரு ஏக்கருக்கு வந்து நல்லா 2 இன்ச்சு தண்ணி வருதுங்க, நல்லா இருக்கு, ஒன்றும் பிரச்சனை, நல்லா வோல்டேஜ் வருது அப்படின்னா ஒரு அரை மணி நேரம் டெய்லி காலையில ஒரு 6 மணிலேருந்து 7 மணி வரையும் போட்டுவிடுங்க. அல்லது 6 to 6:30 வரையும் போட்டுங்க. ஒரு 1/2 hour போட்டுவிடுங்க. சாயந்தரம் டைம் வந்து போடக்கூடாது. ஏன் போடக்கூடாதுன்னா இனிமேலாம் பனி ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்குது. ப்ளஸ் வந்து நைட்டு வந்து மழை வர மாதிரி இருக்குது. ஒருவேளை சாயந்தரம் தண்ணி போட்டு மழை வந்துருச்சு அப்படின்னா என்ன ஆகும்னா டக்குன்னு அப்படியே ஈரப்பதம் அதிகமாயிரும். அந்த அந்த வெப்பநிலை வந்து படப்படன்னு அப்படியே கூலிங்கா குறைஞ்சு போயிடும். அதே இந்த மதிய டைம்ல வந்து தண்ணி போடக்கூடாது. ஏன் போடக்கூடாது அப்படின்னா ரொம்ப வெயில் அதிகமா இருக்கும்போது தண்ணி போட்டா என்ன ஆகும்னா செடி வந்து மீண்டும் அப்படியே ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அப்போ ஃப்ரெஷ் ஆகும்போது என்ன ஆகும்னா ஒளிச்சேர்க்கை பண்றதுக்காக அந்த வெயில தாங்க வேண்டியதா இருக்கும். அப்ப தாவர செல்ல அடிப்படும் ஓவரான சூட்ல. அது தன்னை பாதுகாக்கிறதுக்காக தான் என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா அந்த தப்பிச்சிக்கிறதுக்காக அந்த மதிய டைம்ல வந்து வாடன மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து நம்ம விட்டுருணும். அந்த மதிய டைம்ல போகக்கூடாது. பெஸ்டான டைம்னா காலையில போடுறது பெஸ்ட். சாயந்தர டைம்ல போடுறது தேவையில்ல. மதிய டைம் போடக்கூடாது. காலையில போடுங்க, டெய்லி போடுங்க. ஹாஃப் அன் ஹவர் போடுங்க. அந்த ஈரம் அப்படியே மெயின்டைன் ஆகிட்டே இருக்கணும். அப்ப திடீர்னு மழை வந்தாலும் எந்த பிரச்சனையும் பண்ணாது. அதே மாதிரி பனி பெஞ்சாலும் எந்த பிரச்சனையும் பண்ணாது. அதே மாதிரி இப்ப நம்ம ஒரு உரம் கொடுக்குறோம் அப்படின்னா ஃபுல்லா ஈரம் பண்ணிட்டு அப்புறமா வாட்டர் சல்பிள் உரங்களும் கொடுக்க கூடாது. கொஞ்சம் மீடியமா ஈரம் இருக்கும்போது தான் நம்ம என்ன பண்ணோம் கொடுக்கணும். அப்படி கொடுக்கும்போது என்ன ஆகும்னா எம்டியா, அதாவது நம்ம வயிறு பகுதியை வந்து தண்ணி இல்லாத பொழுது நம்ம வந்து தண்ணியை வந்து 1 லிட்டர் 2 லிட்டர் குடிச்சிக்கலாம். ஆனா வயிறுல வந்து தண்ணி இதுவரை இருக்கும் பொழுது நம்ம திரும்ப தண்ணி குடிக்க முடியாது. ஒரு தாவரத்துல வந்து தண்டு பகுதியில அதிகமான தண்ணியை வந்து இழுத்து வச்சுக்கிச்சு அப்படின்னா நீங்க கொடுக்குற உரம்லாம் என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா தண்ணி அதிகமா இருக்கும்போது அதில் கீழே தான் போகும், வேஸ்டா தான் போகும். ஏன்னா அந்த வேர் பகுதி வந்து ரொம்ப குறைவான ஆழத்துல தான் இருக்கும், ரொம்ப கீழெல்லாம் போகாது. அதனால அந்த தண்ணியில வந்து இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. தண்ணியை கரெக்டாக கொடுக்கணும். அதிகமாக கொடுத்தா நோய் வரும், சரியா கொடுக்கலாம் செடி வந்து செத்துரும். அந்த மீடியமாக கொடுத்துட்டு போயிட்டே இருந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ அப்போ அந்த 80% நம்ம வந்து அந்த மருந்துடைய செலவை குறைக்கணும் அப்படின்னா தண்ணியை கையாளுற விதத்தை நீங்கள் வந்து 100% பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ இது ரெண்டும் நம்ம பண்ணோம்னா மருந்து செலவை வந்து குறைக்கலாம். முன்கூட்டியே அடிக்கணும். இந்த காலகட்டத்துக்கு இந்த நோய் இது வரும். இன்னைக்கு வந்து இப்போ வந்து தக்காளியில் வந்து முன்கருகள் வரும், அப்புறம் வந்து பின்கருகள் வரும், ரோஸ்ல வந்து இலைப்புள்ளி வரும், அப்புறம் சாம்பல் நோய் வரும். அப்போ நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ தெரிஞ்சு வச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணியை கொடுத்துட்டு அட்வான்ஸாக போய்க்கணும். ஒரு வாரத்துக்கு ஒரு மருந்து 8 நாளுக்கு ஒரு மருந்து அடிச்சிங்கன்னா உங்களுக்கு சேஃப்டியாக இருக்கும். ஸோ தண்ணியில் கண்டம் அந்த 80%. அதனால நீங்க இதை சரியா பண்ணுங்க, மருந்தோட செலவு குறைக்கலாம். இவ்வளவு நோய் வரதுக்கு காரணமே தண்ணி தான். ஸோ விவசாயிங்க, தெரியாத விவசாயிகளுக்கு ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும்.